அப்பா ஒரு புறம் நமக்கு இன்ஸ்பிரேஷன்னா, அம்மா இன்னொரு புறம் இன்ஸ்பிரேஷன். இவங்க ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு லீடராக இருந்திருக்கிறாங்க. கூலி வேலை தான் செய்ய போவாங்க, கூலி வேலை தான். ஆனால் 10 பெண்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கேங் லீடர் மாதிரி இருந்து வேலை செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் பிரித்து கொடுத்ததை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். கரும்பு வெட்ட போனாலும் சரி, களை கொத்த போனாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் இவங்க ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் பிரித்து கொடுப்பாங்க. மற்றவங்களோட பேசக்கூடியதெல்லாம் நான் இவங்க பேசக்கூடிய பழமொழிகளெல்லாம் அப்பப்போ மனசில் நான் அசை போட்டு பார்க்குறது உண்டு. அது எனக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு முறை வீட்டு கூரையில் சிட்டுக்குருவி கூடு கட்டி இருந்தது. ஒரு சின்ன தொலை மாதிரி போட்டு அந்த கூரையில் இருந்துச்சு. நான் அது கையை விட்டு பிடிக்கிறதுக்காக போனேன். என்னை தப்புன்னு என் கையை தட்டி விட்டு, சிட்டுக்குருவி கூட்டை கலையக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்றைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. எப்படி ஆன்மநேயம்னு சொல்லுவோம், உயிர்மநேயம்னு. எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, அவங்க குடும்பமாக வாழறதை கலைக்கக்கூடாது. ஒரு கூட்டை கலைச்சா அந்த குருவி எங்கே போகும் என்கிற அந்த ஆன்மநேயம். என்னை செதுக்கிய இலக்கியம் எது என்று தினமணி இதை கேட்டபோது நான் இதைத்தான் சொன்னேன். என்னை செதுக்கிய இலக்கியம் சங்க இலக்கியமோ அல்லது வேறு இலக்கியமோ அல்ல, என் தாயின் இந்த சொற்கள் தான் என்னை செதுக்கியது என்று நான் அந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருக்கிறேன்.